கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானை, காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறும் வன விலங்குகள் விவசாயிகளின் நிலங்களில் புகுந்து வாழை, தென்னை, கரும்பு மற்றும் காய்கறி பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. சமீப காலமாக யானை, பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் மனிதர்களை தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் வனத்துறையின் செயல்பாட்டை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 7ஆம் தேதியான இன்று மதியம் 12 மணிக்கு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விவசாய பயிர்களையும் விவசாயிகளின் உயிர்களையும் காப்பாற்ற வனத்துறையை நம்பி பயன் இல்லை எனவும் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறிய நிலையில் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த வராததால் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த நிலையில் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் வாசுதேவன் சம்பவ இடத்திற்கு வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். வரும் காலங்களில் வனவிலங்கு பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வனத்துறையை கண்டிக்கின்றோம். யானைகளை